நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான ஸ்டோரி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டாக்டர் கிட்ட இருந்து கார்த்திக்கு கால் வருது. அப்போது நாச்சியாருடைய உடல் நலம் பற்றி டாக்டர் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை பேசணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அப்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா ஆட்டோவில் தப்பிச்சு, அதாவது ரவுடிங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு. அப்போது எதிர்ச்சியாக கார்த்திக் தீபாவை பார்க்குறாங்க. தீபா ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. என்னது தீபா மாதிரி இருக்குதே, அப்போது மண்டபத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மறுபடியும் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. ஏன்னா நாச்சியாரை இப்போதைக்கு இருக்க உடம்பு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு கண்டிஷனில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். சரி ஓகே, நான் போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபா மண்டபத்துக்கு போகிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம தீபா. அப்போது எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போய் மண்டபத்துடைய வாசலை பார்க்குறாங்க. என்ன இது 2 தீபா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டில் எல்லாரும் ரொம்ப ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. நான் தான் தீபா, அவள் தீபா இல்லை அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. ஆனால் இதில் யார் தீபான்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நாச்சியார் இதில் உங்களுக்காவது யார் தீபான்னு தெரியுதா அப்படின்னு நம்ம தீபாவுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க நாச்சியார். அப்போது எங்களுக்கும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம தீபா, நான் தான் தீபா, அவள் ரம்யா, அவள் என்ன மாதிரி வேஷம் போட்டு கார்த்திகையால் தாலி வாங்கிக்க பார்க்குறா. நான் தான் தீபா, என்னை கட்டி வச்சுட்டு அவள் இங்கே என்னோட மாஸ்க்கை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த நம்ம நாச்சியாருடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஆல்ரெடி ரம்யா நாச்சியாருடைய ஃப்ரெண்டை மயக்கடியை செஞ்சுட்டு ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவ தான் ரம்யா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாஸ்கை கழட்டிடுறாங்க.